Chudava, special partner, Prestige Elegant Mixer Grinder. ஆபீஸ்ல ஒரு ஸ்டாஃப் சிவா போட்டு அடிச்சிட்டாமா. பெரிய பிரச்சனை ஆயிடுச்சுமா. என்னடா சொல்ற? என்ன பிரச்சனை? அவனை ஹாஸ்பிட்டல் கூட்டு போயிருக்காங்க. இப்போ என்ன நடக்க போகுதுன்னு எனக்கு பயமா இருக்குமா. என்னடா அவன் ஏன்டா இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்கான்? ஏற்கனவே நேரம் சரியில்லாம இருக்கு. கொஞ்சம் பொறுமையா இருந்துக்கலாமே. எதுக்கு இப்படி கோவப்படுறானே தெரிய மாட்டேங்குது. இப்ப பேச வேண்டியது நடக்க போறத பத்திமா. அடிபட்டவனை ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போயாச்சு. கண்டிப்பா போலீஸ் கேஸ் ஆகுமா. சிவா ஆல்ரெடி கோர்ட் பிரச்சனையில இருக்காமா. இதுல இன்னொரு கேஸ்னா பெரிய பிரச்சனை ஆயிடுமா. ஷோ, இப்ப என்ன பண்றது? நம்ம கார்த்திக் மாமாவோட அப்பாவுக்கு எல்லாரும் தெரியுமா. அவர்கிட்ட சொல்லி கேஸ் வராம பாத்துக்கணுமா. சரி, நான் அவர்கிட்ட பேசுறேன். சரிம்மா, சீக்கிரம் பேசுங்க. நீங்க ஜாக்கிரதையா இருங்க. என்ன? சரிம்மா. அண்ணே, அண்ணே, அண்ணே. என்னம்மா இவ்வளவு பதட்டமா என்ன தேடுறீங்கன்னா ஏதோ அவசரமா தான் இருக்கணும். என்னன்னு சொல்லுங்க. நான் ஒன்றும் உங்களுக்கு அவ்வளவு முக்கியமான ஆள் இல்லையே. அண்ணே, ஆபீஸ்ல ஏதோ பிரச்சனை நடந்திருக்கு. வேலை செய்யறவங்க எல்லாம் வேலை செய்ய மாட்டேன்னு சொல்லிருக்காங்க. சிவா கோவத்துல யாரோ ஒருத்தனை தலையில அடிச்சிருக்கான். அது போலீஸ் கேஸ் ஆயிடுமோன்னு ரொம்ப பயமா இருக்குன்னு. ஆகுமா? நிச்சயம் ஆகும். ஒருத்தனை தலையில அடிச்சா அவன் சும்மா இருப்பான்? கண்டிப்பா அவன் கேஸ் கொடுப்பான். அண்ணே, உங்களுக்கு தான் எல்லாரையும் நல்லா தெரியுமே. உங்க செல்வாக்க பயன்படுத்தி யார்கிட்டயாவது சொல்லி போலீஸ் கேஸ் ஆகாம கொஞ்சம் பாத்துக்கோங்கண்ணே. அவன் காலில் விழுந்து இவன் காலில் விழுந்து நான் எதுக்குமா காப்பாற்றணும்? அப்படி ஒரு கேவலமான காரியத்தை செய்யணும்னு எனக்கு என்ன அவசியம் இருக்கு? என்னென்ன சம்மந்தியா இருந்துகிட்டு நீங்களே இப்படி பேசுறீங்க? சம்மந்தியா? உன் பொண்ணை என் வீட்டு மருமகளாக்குனதுனால இல்லம்மா. என் பொண்ணை உன் வீட்டு மருமகளாக்கி அப்போ சம்மந்தின்னு சொன்னாதானே அது பலமான உறவா இருக்கும். என்னென்ன இத பத்தி பேசுற நேரமா இது? இதுதாம்மா நேரம். இதை விட்டா வேற எனக்கு நல்ல சந்தர்ப்பம் கிடைக்காதே. அண்ணா, என்னென்ன இப்படி பேசுறீங்க? இப்ப இத பத்தி பேச வேண்டாமே. நடக்கணும்னு இருந்தா கண்டிப்பா நடக்கும். முதல்ல வாங்கண்ணா போலாம். வரமா, இந்த கேஸ்ல இருந்து உன் பையனை வெளியே கொண்டு வரது மட்டும் இல்ல, உன் கஷ்டத்துல இருந்து உன்னையும் வெளியே கொண்டு வர. ஆனா அதுக்கு என் பொண்ணு ஐஸ்வர்யா உன் வீட்டு மருமகளா வரணும். இது வரைக்கும் என்ன வேணா நடந்திருக்கலாம். நீ சொன்னதை தான் இது வரைக்கும் நான் கேட்டிருக்கேன். ஆனா இப்போ நான் சொல்றதை நீ கேளு. இப்பவே அந்த கண்டக்டர் வீட்டுக்கு போய் இந்த சம்பந்தத்துல எனக்கு விருப்பம் இல்லைன்னு சொல்லிட்டு வா. நாளைக்கே உன் பையனுக்கு என் பொண்ணுக்கு கல்யாணம் நடக்கணும். என் டைம் சரியில்லை. நீங்க பேசுறீங்க. பேசல, சொல்றேன். முடிவு உன் கையில, நீயே யோசிச்சுக்கோ. ஒரு நிமிஷம் நீங்க யோசிச்சிருந்தா இந்த மாதிரி ஒரு பிரச்சனை வந்திருக்காதுல்ல சிவா. என்ன பேசுறீங்க கார்த்திக்? ஆஃப்டர் ஆல் அவன் நம்ம ஆபீஸ்ல வேலை செய்யற ஒரு எம்ப்ளாயி. அவ வாய்க்கு வந்தபடி எல்லாம் பேசுவா. அத நம்ம பார்த்துட்டு சும்மா இருக்கணுமா? அவனை தலையில அடிச்சு தப்பு பண்ணிட்ட. அந்த இடத்துல அவனை கொன்றுக்கணும். கொல்லுவடா. இவர் பெரிய ரெஸ்லர், அப்படியே தூக்கி அடிச்சிருவாரு. எங்க போலீஸ் கேஸ் ஆயிடுமோ நாங்கெல்லாம் பயந்துகிட்டு இருக்கோம். நீ என்னன்னா கொன்னுடுவேன் பேசிட்டு இருக்க. டேய் வாயமுறா. என்னடா கேஸ்னு பெருசா பில்டப் பண்ற? அப்படி என்னதான்டா ஆகும்? ஆகட்டும், பாத்துக்கலாம். சிவா, ஹாஸ்பிட்டல் இருக்கவங்க கிட்ட நம்ம சமாதானம் பேசலாம்டா. அப்பதான் கேஸ் ஆகாம தப்பிக்க முடியும்.
ஆமா சார், சூப்பர் ஐடியா சார். வேணா நான் கூட போய் சமாதானம் பேசுறேன் சார். சமாதானம் பேசுறதுல நான் ஒரு சட்டப்பட்ட புறா ஷட் சார். அப் யூ இடியட். வணக்கம் சார். உங்க எம்டி ரூம் எங்க இருக்கு? சொல்லுமா. போலீஸ். ரைட்ல போய் லாஸ்ட் சார். என்னடா சும்மா பூச்சாண்டி காட்டுறீங்க? என்ன வந்தாலும் பாத்துக்கலாம். பாஸ் பாஸ் போலீஸ் வந்துட்டாங்க பாஸ். போலீஸ் எதுக்கு? பாஸ் மண்டே உடைச்சிங்களா? வந்துட்டாங்க பாஸ். வணக்கம் சார். வாங்க வாங்க வாங்க. நல்லா இருக்கீங்களா? என்ன விஷயமா வந்திருக்கீங்க? அவரை அரெஸ்ட் பண்ண வந்திருக்கேன். ஐயோ மாட்டிட்டாரா பாஸ்? எக்ஸ்கியூஸ் மீ, என்ன எதுக்கு அரெஸ்ட் பண்ணோம்? ஹலோ, உங்க ஆபீஸ்ல வேலை செய்யற ஒருத்தர் நீங்க ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகிற அளவுக்கு தாக்கிருக்கீங்க. அவர் உங்க மேல கேஸ் கொடுத்திருக்காரு. அதுக்காக உங்களை அரெஸ்ட் பண்ண வந்திருக்கேன். யோ, என்ன என் கைய சுரண்ட? சார் ரகசியத்தை இவ்வளவு சத்தமா பேசுவாங்க. அப்படி வாங்க சார். என்ன லஞ்சமா? சார் நீங்க 1000 வாட்ஸ் பல்பு சார். சொன்ன உடனே கப்புன்னு பிடிச்சிட்டீங்க. யோ, இவனை அரெஸ்ட் பண்ணுங்க. ஸ்டேஷன்ல 4 நாளைக்கு வச்சு லாட கட்டினா புத்தி வரும். ராஸ்கல். சார் நான் ஒண்ணும் பண்ணல சார். பாஸ் தான் மண்டே உடைச்சாரு. ஜஸ்ட் ஸ்டாப் திஸ் நான்சென்ஸ். இங்க பாருங்க இன்ஸ்பெக்டர், நான் எதையுமே வேணும்னு செய்யல. ஏதோ கோவத்துல பேசிட்டு இருக்கும்போது கைகலப்பாச்சு, அவ்வளவுதான். இது ஒண்ணு நீங்க அரெஸ்ட் பண்ற அளவுக்கு அட்டெம்ப்ட் மர்டர்லாம் கிடையாது. அதெல்லாம் எனக்கு எதுவும் தெரியாது. நீங்க எது சொல்லனாலும் கோர்ட்ல வந்து சொல்லிக்கங்க. நான் பார்த்த படங்கள்ல என்ன சொல்லுவாங்களோ அதே டயலாக் தான் சார் நீங்களும் சொல்றீங்க. ரெண்டுத்துக்கும் வித்தியாசமே இல்ல. சரவணன் கொஞ்ச நேரம் அமைதியா இருக்கீங்களா? சார் ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்கிட்டு இருக்கும்போது கை கலப்பாயிடுச்சு சார். அதுக்கு எதுக்கு சார் அரெஸ்ட்லாம் பண்ணணும்? சார் நாங்க போய் அவருக்கு என்ன வேணுமோ செட்டில்மெண்ட் பண்ணிடுறோம். ஆமா சார். தயவு செஞ்சு இவரை விட்டுருங்க சார். ஆமா சார், ப்ளீஸ் ப்ளீஸ் சார், சார். ப்ளீஸ் ப்ளீஸ் சார், விட்டுருங்க. ப்ளீஸ் அவர் சார். வேணும் செய்யுங்க சார். ப்ளீஸ் சார், ப்ளீஸ் ப்ளீஸ். சார், அரெஸ்ட் பண்ணாதீங்க ப்ளீஸ் சார். சார், ஒரு ப்ளீஸ் சார். எல்லாரும் அமைதியா இருங்க. என் டியூட்டி என்ன செய்ய விடுங்க. கான்ஸ்டபிள் சார். ம். சார் சார் ஹலோ, கையை விடுங்க. இன்ஸ்பெக்டர், என்ன விலங்கெல்லாம் மாட்டிட்டு இருக்கீங்க? நான் என்ன வரமாட்டேன்னு சொன்னேனா? சார் ஆபீஸ் எம்டி சார் அவரு. ப்ளீஸ் சார். சார் இது விட்டுருங்க சார். சார். One time சார். ஏய், shut up, I say. சும்மா அவர்கிட்ட போய் கெஞ்சிட்டு இருக்கீங்க. ஃபூல்ஸ், கொன்றுவேன் ராஸ்கல். ஐயோ சார், ஆல்ரெடி அவங்க வேற டவுட்ல இருக்காங்க சார். நீங்க வேற கொன்றுவேன்னு சொல்றீங்க. கண்டிப்பா உங்களை களி சோறு சாப்பிட வச்சிருவாங்க ஹலோ சார். மிஸ்டர், நீங்க எதுக்கு தேவையில்லாம் பேசிட்டு இருக்கீங்க? ஹலோ, நீங்க ஸ்டேஷனுக்கு வாங்க. யோ, கூட்டிட்டு வாயா. ஐயோ, சார், சார், சிவா, ப்ளீஸ் சிவா, சார். ப்ளீஸ் சார். சார், சிவா, சார், சொல்றது கேளுங்க சார். சார் சார் விட்டுருங்க சார். சார் ப்ளீஸ் சார். சார் சார் ப்ளீஸ் சார். சார் சொல்றது எதுவும் கேளுங்க பேசிக்கலாம் சார். சார். சார் சொன்னா கேளுங்க சார். மாமா என்ன பண்றது மாமா? இரு நான் லாயருக்கு கால் பண்றேன். சார் ஒரு நிமிஷம். உங்க ஆபீஸ் ஸ்டாஃப் நீங்க அடிச்சதுக்காக உங்களை அரெஸ்ட் பண்ணிருக்காங்க. எதனால சார் அடிச்சீங்க? சார் நீங்க சம்பளமே தராதனால தான் உங்ககிட்ட சண்டைக்கு வந்தாங்கன்னு சொல்றாங்க. அது உண்மையா சார்? எத்தனை மாசமா சார் நீங்க சம்பளம் தரல? சார் உங்க ஆபீஸ் ஸ்டாஃபை நீங்க தப்பான வார்த்தையில திட்டினீங்கன்னு சொல்றாங்க. அது உண்மையா? இல்ல உங்களை பழி வாங்க இப்படி பண்ணாரா? சார் ஒருவேளை அடிப்பட்டவர் இறந்து போனா அவங்க குடும்பத்துக்கு நீங்க என்ன சார் பதில் சொல்ல போறீங்க? Will you please shut up? என்ன நீங்க உங்க இஷ்டத்துக்கு கேள்வி கேட்டுட்டு போறீங்க? அங்க என்ன நடந்துச்சுன்னு உங்க யாருக்காவது தெரியுமா? எதுவுமே தெரியாம உங்க வாய்க்கு வந்தபடி கேள்வி கேட்பீங்களா? சாரி சார், அப்ப என்ன நடந்துச்சு நீங்களே சொல்லுங்க சார். அத உங்ககிட்ட சொல்லணும்னு அவசியம் எனக்கு இல்ல. போலீஸ் இருக்காங்க, அவங்க இன்வெஸ்டிகேஷன் பண்ணுவாங்க. என்ன சொல்லணுமோ அதை நான் அவங்க கிட்ட சொல்றேன். அப்போ பணத்தை கொடுத்து இந்த கேஸை முடிச்சிடலான்னு இருக்கீங்களா? இல்ல வர வழியிலே இந்த கேஸை வாபஸ் வாங்கிக்க சொல்லி மிரட்டிட்டு வந்திருக்கீங்களா? உங்ககிட்ட பைக் இருக்கா? இருக்கு சார். அப்போ உடனே கிளம்பி அந்த ஸ்டாஃபை எந்த ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிருக்காங்களோ அங்க போய் இந்த கேள்வி எல்லாம் கேளுங்க. நீங்க கேக்குற கேள்வி எல்லாத்துக்குமே பதில் கிடைக்கும். இங்க பாருங்க, யாரையும் மிரட்டணும் ஏமாத்தணுங்கிற அவசியம் எனக்கு இல்ல. இந்த கேஸை எப்படி நேர்மையா ஃபேஸ் பண்ணணுமோ அப்படி ஃபேஸ் பண்ணி போராடி ஜெயிப்பேன். ஹலோ, இப்ப எதுக்கு அவர் டிஸ்டர்ப் பண்றீங்க? வழியை விடுங்க, கூட்டிட்டு வாங்க. ஏம்மா, சார், நல்லமா, சார், சொல்றேன்ல, சொல்லுமா. கடைசியா ஒரே ஒரு கேள்வி சார். முருகன் சார் சொல்லுங்க சார். இவர்கிட்ட ஒரு கையெழுத்து வாங்கிட்டு லாக்அப்ல போடுங்க. ஓகே சார். மிஸ்டர், போன் பர்ஸ் இருந்தா எடுத்து வைங்க. இந்தாங்க கையெழுத்து போடுங்க. யோ ஆயா. ஏய், கையெடு. கையெடுன்னு சொல்றேன்ல. நான் வரணும்னா வான்னு சொல்லுங்க, நான் வருவேன். அதை விட்டுட்டு அக்யூஸ்ட டீல் பண்ற மாதிரிலாம் ட்ரீட் பண்ணாதீங்க. யாருக்கிட்ட எப்படி நடந்துக்கணும் தெரியாது உங்களுக்கு? மிஸ்டர், இது உங்க ஆபீஸ் இல்ல, போலீஸ் ஸ்டேஷன். அவரு பல அக்யூஸ்டுகளை பார்த்தவர். இங்க வரவங்க எல்லாருமே அவருக்கு ஒண்ணுதான். முதல்ல நீங்க அதை புரிஞ்சுங்க. முருகன்,
இவரை கூட்டிட்டு போங்க. சரிங்க சார், வாங்க. யோ, என்ன செந்தில் ஏன் டியூட்டி வரல? சார் அவங்க ஒய்ஃப் ஊருக்கு போறாங்களா, அவங்கள பஸ் ஏத்தி விடுறதுக்காக போயிருக்காரு சார். என்னையா பஸ் ஏத்தி விடுறேன், ஃபிளைட் ஏத்தி விடுறேன். முதல்ல ஒழுங்கா டியூட்டியா பாருங்கயா. சரிங்க சார். ஓகே சார். போங்க சார். ஆபீஸ்ல பேட்டி எடுத்தவங்க தானே, இப்ப பேட்டி கொடுக்கலாமா? வாயா. சார் என் பிரதர் சிவா லாக்அப்ல இருக்காரு பாருங்க. பாஸ். சிவா பாஸ். இன்னும் கவலைப்படாத சிவா, ஒன்றும் ஆகாது. நாங்க இருக்கோம் சிவா, டோன்ட் வரி. பாஸ், நாங்க வந்துட்டோம்ல. இப்ப பாருங்க பெர்ஃபார்மன்ஸ். இன்ஸ்பெக்டர் அசந்து போறாரு பாருங்க. தம்பி பாஸ், வாங்க ஃபாலோ மீ. தம்பி பாஸ், எதுக்கு முன்னாடி போங்க, பின்னாடி வரேன். வாங்க. சிவா உங்களுக்கு யோ செந்தில், நீ ஒரு நாள் கூட ஒழுங்கா டியூட்டி வர மாட்டியா? போயா, போய் வேலையை பாரு. ஓகே சார். சார் வணக்கம் சார். வணக்கம் சார். நீங்களாம் யாரு? நான் சிவாவோட பிரதர் சார். நான் அவரோட பிசினஸ் பார்ட்னர் சார். சார், அந்த ஆபீஸ்ல எல்லாமே நான் தான் சார். சார், இது ஆபீஸ்ல 4 செவத்துக்குள்ள நடந்த விஷயம் சார். இது இங்க கொண்டு வந்தா பெரிய பாதிப்பாயிடும் சார். சார் அந்த ஸ்டாஃப் கிட்ட பேசி எப்படியாவது கேஸை வாபஸ் வாங்கிடுறோம் சார். தயவு செய்து எஃப்ஐஆர்ல இருந்து போட்டுறாதீங்க சார். ஆமா சார், நீங்க எஃப்ஐஆர் மட்டும் போட்டுறாங்க சார். வேணும்னா ஈசிஆர், ஓஎம்ஆர், பிவிஆர் வேணா போட்டுக்குங்க சார். வேணும்னா ஓஎம்ஆர்ல ரூம் வேணா போட்டுக்குங்க சார். ஆனா எங்க பாச மட்டும் உள்ள போட்டுறாங்க சார். பாவம் சார், அவரு கொசுக்கடி தாங்க மாட்டாரு சார். ஏய், என்ன நக்கலா? கேட்டியா? சாருக்கு விக்கலாம், குடிக்க கொஞ்சம் தண்ணி கொடுங்க. ரன்பீர் சார், நாங்கள் ஏற்கனவே நிறைய பிரச்சனையில் இருக்கோம் சார். இந்த கேஸும் பெருசாகிடுச்சுன்னா ப்ராப்ளம் இன்னும் அதிகமாகிடும் சார். எப்படியாச்சும் எங்கள் அண்ணனை வெளியே கொண்டு வரதுக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க சார், ப்ளீஸ் சார். நாங்கள் அந்த ஸ்டாஃப் கிட்ட எப்படியாவது பேசி கையில் காலில் விழுந்தாச்சும் கேஸை வாபஸ் வாங்கிடுறோம் சார். நீங்கள் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க சார். டேய் சுந்தர், அவர்கிட்ட ஏன்டா அதெல்லாம் கேட்டுட்டு இருக்க? அவன் நம்ம ஆபீஸ்ல வேலை செய்யற சாதாரண எம்ப்ளாயி. அவங்கிட்ட போய் நம்ம கெஞ்சணுமா? நோ வே. அச்சோ, இவர் ஒருத்தர். பாஸ், நோவே இல்ல, ஹைவே இல்ல. இப்ப நீங்க உள்ள இருக்கீங்க. டேய், நான் வெளில வர மாட்டேன்னு நினைச்சு பேசிட்டு இருக்கியா? உன்னை கொன்றுவேன் ராஸ்கல். கொன்னுடுவேன். இந்த வார்த்தையை தவிர வேற வார்த்தையே தெரியாது உங்களுக்கு. பாஸ், இந்த கோவத்துல தான் ஒருத்தன் மண்டைய உடைச்சு உள்ள வந்திருக்கீங்க. ஷட் அப் யூ நான்சென்ஸ். பாஸ், இது ஆபீஸ்ல போலீஸ் ஸ்டேஷன். டேய், போலீஸ் ஸ்டேஷன் பாஸ். சிவா, நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்க. நாம கொஞ்சம் இறங்கி போறதுல எந்த தப்புமே இல்ல. எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். ஏய், கொஞ்சம் யோசிச்சு பாடுறா. தேவையில்லடா. என்ன நடக்குதோ நடக்கட்டும், பாத்துக்கலாம் விடு. என்ன பாஸ் நீங்க? அடிச்சு மண்டைய உடைச்சவனுக்கு ஏதோ ஆப்பிளோ ஆரஞ்சோ வாங்கி கொடுத்தோமா, ஆறுதலா 4 வார்த்தை பேசணுமா, ஏதோ ஒரு அமௌண்ட்டை கொடுத்து செட்டில் பண்ணி கேஸை முடிக்கிறத விட்டு பகவத்கீதையில வர உபதேசம் மாதிரி ஒன்னொன்னா சொல்லிட்டு இருக்கீங்க. சுத்த பொழைக்க தெரியாத ஆளா இருக்கீங்க பாஸ் நீங்க. ஏய், சார், ஒருத்த மண்டைய உடைச்சா என்ன தண்டனை சார்? என்ன ஒரு 6 மாசம் உள்ள போடுவாங்க. ஐயோ, அதே இது 2 பேர் மண்டை உடைச்சா? பெருசா ஒண்ணும் வித்தியாசம் இல்லப்பா, 2க்கும் ஒரே தண்டனை தான். சார், ஒரு 2 நிமிஷம் என்னை வெளில விடுங்க சார். இப்ப மண்டை உடைச்சிட்டு நானே உள்ள வந்துறேன். அந்த கேஸை சேர்த்து எழுதிக்கோங்க. ஏன் பாஸ் என் மேல உங்களுக்கு இவ்வளவு கொலவெறி? வாங்க, இன்ஸ்பெக்டர் கோவமா இருப்பாரு. முதல்ல நாம அவரை போய் ஆஃப் பண்ணுவோம். வாங்க, என்ன பாத்துட்டு இருக்கீங்க? நான் இருக்கேன்ல, வாங்க. யோ, என்ன இவங்க கூட பெரிய நச்சா இருக்கு சார். அவரு அவனை அடிச்சதுல அவருக்கு ஏதோ மண்டை குழம்பி போயிடுச்சு. சரி, இப்ப நாங்க அவரை வெளில எடுக்கணும். அதுக்கு நாங்க என்ன பண்ணணும் சொல்லுங்க. ரன்பீர், உன் வாயை வச்சு சும்மா இருக்க மாட்டியா? தப்புதான். எது சொன்னாலும் தப்புதான். நீ ஒழுங்கா உட்காரு. இங்க பாருங்க, மீடியாவுக்கு விஷயம் தெரிஞ்சிருச்சு. இந்த விஷயத்தை பத்தி எல்லாருக்கும் தெரிஞ்சிருச்சு. அதனால என்னால உங்களுக்கு எந்த உதவியும் செய்ய முடியாது. என்னோட போஸ்டிங்கே போயிடும். இந்த பிரச்சனைக்கு எஃப்ஐஆர் போட்டு கோர்ட்டுக்கு அனுப்புறதை தவிர வேற ஆப்ஷனே இல்ல. அது மட்டும் இல்ல, உங்க கெட்ட நேரம் என்னன்னா இன்னைக்கு வெள்ளிக்கிழமை. இன்னைக்கு வெள்ளிக்கிழமை, அதான் ஆபீசர்ஸ் எல்லாம் கோயிலுக்கு போயிருக்காங்க. அதான் லேட் ஆகுது தம்பி பாஸ். என்ன தப்பா சொல்லிட்டோமா? என்ன முறைக்கிறாரு, சிரிக்கிறாரு. நாளைக்கும் அடுத்த நாளும் கோர்ட் லீவு. இதோட மண்டே தான். அது வரைக்கும் அவர் இங்க தான் இருக்கணும். சார், யார்கிட்டயாவது பேசி ஏதாவது செய்ய முடியாதா? சார், இந்த உயர் அதிகாரிகளுக்கு போனை போட்டு ஏதாவது பண்ணுங்க சார். பாவம் சார் எங்க பாஸ். இங்க பாருங்க,
அப்படி ஏதாவது இருந்தா நானே சொல்லியிருப்பேன்ல. அடிப்பட்டவன் எங்கேயாவது பிரைவேட் ஹாஸ்பிட்டல்ல போய் அட்மிட் ஆகியிருந்தா பரவாயில்ல. ஆனா அவன் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் போய் அட்மிட் ஆனதுனால எஃப்ஐஆர் போட்டாதான் அவனுக்கு ட்ரீட்மெண்ட்டை ஆரம்பிப்பாங்க. அதனால எஃப்ஐஆர் போட்டாச்சு. இதுக்கு மேல என்னால எதுவுமே செய்ய முடியாது. நீங்க கிளம்பலாம். சார், போலீஸ் உங்க நண்பன் சொல்றீங்க, அதை வச்சு எங்க பாஸ்க்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணுங்க சார். மிஸ்டர், இவரை மட்டும் கோர்ட் பக்கம் கூட்டிட்டு வந்துடாதீங்க. தண்டனை இன்னும் அதிகமாயிடும். ஐயோ, முதலுக்கு மோசமாயிரும் போல. சார், நான் கிளம்புறேன் சார். வாங்க பாஸ் போலாம். தேங்க்யூ சார். சார் இன்ஜெக்ஷன் போடணும். எப்போ பார்த்தாலும் இன்ஜெக்ஷனை போட்டுக்கிட்டு இன்ஜெக்ஷன்லாம் வேணாமா? ஏய் கூல்டா, அவங்க மேல எது கோவப்படுற? சிஸ்டர், நீங்க இன்ஜெக்ஷன் போடுங்க. சார் சட்டையை கொஞ்சம் இழுத்து விடுங்க. டேய் வெயிட் பண்ணுங்கடா, ரிப்போர்ட்ஸ்லாம் வாங்க வேண்டியது இருக்கு. எங்கேயும் போயிடாதீங்க, நாங்க போய் டீ சாப்பிட்டு வந்துடுறோம். சரிங்க சார். ஏய், உனக்கு சரியா வர வரைக்கும் ஊருக்கு போயிட்டு வாடா. ஊருக்கு எதுக்குடா? ஹாஸ்பிட்டல்ல இருந்து வெளியே போனதும் முதல்ல அந்த சிவாவை பழி வாங்கணும். அவசியமே இல்லடா, ஏற்கனவே அவன் உள்ளதான் இருக்கான். உள்ள போனவன் வெளியில வராமையா போவான்? அப்ப பாத்துக்கிறான் அவனை. அவன் மேல நான் செம கொலவெறியில இருக்கேன். எத்தனை நாள் ஆபீஸ்ல என்ன திட்டிருக்கான் தெரியுமா? அவன்கிட்ட பணம் இருந்தா என்ன வேணாலும் பண்ணுவானா? யாரா இவன் நம்மளே பாத்துட்டு இருக்கான்? இவன் தான்டா சிவாவோட தம்பி. ஆபீஸ் வந்து கலாட்டா கூட பண்ணான். வா பிரதர், எனக்கு தெரியும் பிரதர் நீ எதுக்கு இங்க வந்திருக்கேன்னு. அவனை உள்ள அனுப்பிட்டேன்னு சந்தோஷத்துல தானே வந்திருக்க. அவனை உள்ள அனுப்புனது மட்டும் இல்ல, அவனை ஒண்ணும் இல்லாம சிதைக்க போறேன். என்ன இப்போ உனக்கு சந்தோஷம் தானே பிரதர்? இனில இருந்து நீ மட்டும் அவனுக்கு எதிரி கிடையாது, நானும் தான். நாம மட்டும் இல்ல, ஒரு கூட்டத்தையே கூட்டுறோம், அவனை ஓட ஓட விரட்டுறோம். கை கொடு பிரதர். என்னடா சொன்ன? எங்க அண்ணனை விரட்ட போறியா? ஊரோட விரட்ட போறியா? என்ன பண்றோம்? என்னடா சொன்ன? எங்க அண்ணனை நீ ஓட ஓட விரட்ட போறியா? அத வந்து என்கிட்ட சொல்றியா? என்ன பண்ண போற? என்ன நினைச்சிட்டு இருக்கா? எதுக்கு அவன் அடிச்சா? சார், இவன் என் பாஸ் சிவாவோட தம்பி சார். இவனே அரெஸ்ட் பண்ணுங்க சார். என்ன கொல்ல வரான் சார். யோ, அவன் சொல்ற உண்மையா? சார், இவன் எங்க அண்ணனை சதைச்சிரும் சொல்றான் சார். இல்ல சார், நான் அப்படி சொல்லவே இல்ல சார். இந்த நிலைமையில இருக்கும்போது நான் எப்படி சார் சொல்லுவேன்? இவன் போய் சொல்றான் சார். யோ, அவன் சொல்ற உண்மையா? சார் இருங்க சார். டேய், எங்க அண்ணன் மேல எனக்கு இருக்குது பாசம்டா, கோபம் கிடையாது. அவரோட அன்பு கிடைக்காத நான் இப்படி எல்லாம் பண்றேனே தவிர எங்க அண்ணனை பழி வாங்கறதுக்கு இல்ல. ஆனா நீ என்கிட்ட வந்து ஒண்ணு இல்லாம பண்றேன்றியா? நல்ல எங்க அண்ணா மேல பட்டுச்சுன்னா கூட உங்க உயிரோட விட மாட்டேன். யோ, வாயா போலாம். நர்சமா, அவன் ட்ரீட்மெண்ட் கொடுங்க சார். கூட்டி போங்க சார். என்னைய கொலை பண்ண வரான் சார். கூட்டி போய் லாக்அப்ல போடுங்க சார். யோ, வாயா சொல்றல. எங்க அண்ணன் உயிர்ரா. வாயா. ஏதோ நாச்சுனா உன்னை கொல்லாம விட மாட்டேன். வாணி, வா வா வா. என்ன பாஸ், போர் அடிக்குதா? டேய், நீ இன்னும் போலையா? நான் மட்டும் இல்ல பாஸ், தம்பி பாஸ், மச்சான் பாஸ் எல்லாம் இங்கதான் இருக்கோம். ஏய், இங்க இருந்து என்னையா பண்றீங்க? போங்க, போய் ஆபீஸ்ல வேலை இருக்கு, அதை பாருங்க. பாஸ், சூரியன் வரலனா பூமிக்கு எப்படி பாஸ் விடிவு வரும்? டாக்டர் வரலனா எப்படி ஆபரேஷன் நடக்கும்? அது மாதிரி தான் பாஸ் நீங்க இல்லனா எப்படி பாஸ் வேலை பார்க்கிறது? நீங்க ஆபீஸ்க்கு வரணும், 5 மணி சங்கு மாதிரி எங்க எல்லாரையும் கத்துன்னு கத்தணும். அப்பதான் பாஸ் எங்களுக்கு வேலை செய்யற மூடே வரும். அப்படியே பழகி போயிடுச்சு பாஸ். ஏய் ரன்பீர், தேவையில்லாம பிபி ஏத்தாத சொல்லிட்டேன். பாஸ், அது உங்களுக்கு ஏற்கனவே ரொம்ப ஏறி போச்சு. நீங்க பேசி பேசி எனக்கு ஏறிடும் போல இருக்கு பாஸ். சார், ஒரு 2 நிமிஷம் கதவை திறந்து விடுங்க சார். இவங்கிட்ட கொஞ்சம் பர்சனலா நான் பேசணும். திறந்தா விடாதீங்க, எனக்கு அவருக்கு பர்சனலா கிடையாது. பாஸ் அடிப்பாரு. யோ, எதுக்கு அவரை டிஸ்டர்ப் பண்ணிட்டே இருக்க? தள்ளி போ. யோ, உன்னைத்தான் சொல்றாரு, புரியல? பாஸ் டென்ஷன் ஆகாதீங்க பாஸ், நான் பாத்துக்கிறேன் பாஸ். சிவா வேற ஒத்துக்க மாட்டேங்கிறாரு. இப்போ என்ன பண்றது சுந்தர்? என்ன பண்றது?
பாஸ் நாம பசியில இருக்கோம், அதனாலதான் எந்த ஐடியாவும் வரமாட்டேங்குது. பக்கத்துல படியான்னு ஒரு ஹோட்டல் இருக்கு, அங்க பிரியாணியை ஃப்ரை பண்ணி தராங்களாம். நாம போய் சாப்பிட்டோம்னு வச்சுங்க, நல்ல ஐடியா வரும். தம்பி பாஸ் எனக்கு பசிக்கல. ரன்பீர் கொஞ்சம் சும்மா இரு. சுந்தர் இப்ப என்ன பண்றது? மாமா அம்மா கால் பண்ணியிருக்கேன், அவங்க வரேன்னு சொல்லியிருக்காங்க. அவங்க வந்ததும் பேசி முடிவு பண்ணிடலாம் மாமா. என்னாச்சு சுந்தர்? ஏய் சுந்தர், சிவா எங்கடா?